ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, QR கோடு புகைப்படத்துடன் கூடிய புதிய ஆதார் அட்டை வழங்கப்பட இருக்குது. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வரும் டிசம்பர் மாதம் முதல் புதிய விதிகளை அமல்படுத்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. இதன்படி வருங்காலத்தில் ஆதார் அட்டையில் புகைப்படம் QR கோடு மட்டுமே இடம்பெறும். அரசு தனியார் நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் கோரப்படுது. இதன் மூலம் தனிநபர் நிறுவனங்களுக்கு பொதுமக்களின் ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக ஓட்டல்கள், மொபைல் ஃபோன், சிம் விற்பனையாளர்கள், கருத்தரகங்களை நடத்துவோருக்கு ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. இதை சிலர் தவறாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுறாங்க. ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகள் மாற்றங்களை அமல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. முதல் கட்டமாக ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட இருக்கு. தற்போது நடைமுறையில் உள்ள ஆதாருக்கு பதிலாக புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் ஆதார் நகலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆதார் செயலி வாயிலாக டிஜிட்டல் முறையில் தகவல்களை அளிக்கலாம். அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோடு மட்டுமே அச்சிட்டு வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும். குறிப்பாக 12 இலக்க எண் ஆதார் அட்டையில் அச்சிடப்படாது. எனினும் அட்டைதாரர்களின் பெயர் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக முகவரி இடம்பெறாது. பிரத்யேக செயலி அல்லது UIDAI நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கருவியால் மட்டுமே QR கோடை ஸ்கேன் செய்து தகவலை பெற முடியும். இதன் மூலம் மோசடிகள் முழுமையாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் வரக்கூடிய டிசம்பரில் நடைமுறைக்கு வர இருக்குது.